தளபதி விஜய் நடிப்புல கடைசி திரைப்படமாக உருவாகி இருந்த படம் தான் ஜனநாயகன். இந்த படம் பாத்தீங்கன்னா பொங்கல் விருந்தாக திரையில் வெளியாகும் அப்படின்னு பல மாதங்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட நிலையில கடைசி நேரத்துல திடீரென பராசக்தி திரைப்படம் இந்த படத்திற்கு போட்டியாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அந்த படக்குழுவால அறிவிக்கப்பட்டது. இதனால சிவகார்த்திகேயனை எதிர்த்து பல தளபதி ரசிகர்களும் சினிமா ரசிகர்களுமே குரலை எழுப்பினாங்க. இருந்தாலுமே எதிர்பார்க்காத வண்ணம் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாத வேண்டிய கட்டாயத்திலுமே இருந்தது. அதாவது இந்த படம் சென்சார்ல சிக்கி தற்போது வரை அந்த பிரச்சனை போய்கொண்டுதான் இருக்கு. படம் பொங்கலை தாண்டியாவது ரிலீஸ் ஆகுமா இல்ல தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்பு ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு நிலையுமே ஏற்பட்டிருக்கா. அதனால தற்போது தளபதி ரசிகர்கள் ரொம்பவே அப்செட்டிலும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் சிக்மா அப்படின்ற படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துடைய ஹீரோவாக சந்தீப் கிஷன் அவர்களும் இசையமைப்பாளராக தமன் அவர்களுமே இருக்காங்க. படத்துடைய ட்ரீசர் கூட சமீபத்துல வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு சம்மர்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்த நிலையில திடீரென ரிலீஸ் செய்திய சற்று முன்பாகவே வச்சிருக்காங்களா. அதாவது பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. ஆகையால இதற்கான ஆடியோ வெளியீட்டு விழா அடுத்த வாரம் நடைபெறவுள்ளதாகவும் அதற்கான அறிவிப்பு இன்று அல்லது நாளை மாலை வெளியாகலாம் அப்படின்ற ஒரு பேச்சு போய்கொண்டிருக்கு. சோ தளபதியுடைய படம் தான் ரிலீஸ் ஆகல, ஜேசனாவது அவருடைய பட வேலைகளை அடுத்தடுத்து பண்றாரே அப்படின்னு தளபதி ரசிகர்களுக்கு இந்த விழா சற்று ஆறுதலாகவுமே இருக்கும். மேலும் பாத்தீங்கன்னா இந்த விழாவில் ஒரு ஸ்பெஷலான விஷயமுமே இருக்கா. ஜேசன் சஞ்சய்க்கு லைகா நிறுவனத்தை அறிமுகப்படுத்தியதே நம்ம ஏகே உடைய மேனேஜரான சுரேஷ் சந்திரா தானா. ஆகையால இந்த விழாவில் ஏகே அவர்களுமே கலந்து கொள்ள வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. மேலும் கண்டிப்பாக தன்னுடைய மகனின் முதல் பட விழா தளபதி விஜய் அவர்கள் கட்டாயம் கலந்து கொள்வார் அப்படின்ற தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.